வேங்கையூர் என்று அழைக்கப்படும் ஒரு அழகான செழிப்பான நாடு இருந்தது. பசுமையான வயல்கள், ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகள், மலைகளின் நடுவே அமைந்த அந்த நாடு பார்ப்பதற்கு கண்களுக்கு இனிமையாக இருந்தது. அந்த நாட்டை வீரமும் அறிவும் நிறைந்த யோகமாறன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தார். உயரமான உடலமைப்புடன், கம்பீரமான தோற்றத்துடன், தாடி மீசையுடன் கூடிய அவர் ஒரு உண்மையான நீதிமான் அரசனாக அனைவராலும் மதிக்கப்பட்டார். அவரது ஆட்சியில் வேங்கையூர் மக்கள் எந்த பயமும் இல்லாமல் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் காலையில் அரண்மனை மீது மென்மையான சூரிய ஒளி படர்ந்திருந்த நேரத்தில் தூரமான பகுதியிலிருந்து ஒரு பெரிய கழுகு வானில் தோன்றியது. அதன் பலமான சிறகுகள் காற்றை கிழித்துக்கொண்டு வேகமாக அரண்மனை நோக்கி பறந்து வந்தது. அந்த கழுகின் காலில் ஒரு சேரிய செய்திச்சீட்டு கட்டப்பட்டிருந்தது. அது அரண்மனையின் முன்பாக வந்து நின்றதும் காவலாளி அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அந்த பெரிய கழுகை பார்த்தாள். அது உடனே மீண்டும் வானில் பறந்து சென்று விட்டது. கழுகு சென்றவுடன் அந்த காவலாளி அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அரசவைக்கு கொண்டு சென்றாள். அந்த நேரத்தில் யோகமாறன் ராஜா தனது அமைச்சர்களுடன் நாட்டின் நிர்வாகம் குறித்த ஆலோசனை செய்து கொண்டிருந்தார். காவலாளி அவரிடம் வந்து, மகாராஜா, ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது என்று பணிவுடன் சொன்னாள். வாசியுங்கள் என்று ராஜா உத்தரவிட்டார். காவலாளி அந்த செய்தியை திறந்தவுடன் அதிலிருந்து மந்திர எழுத்துக்கள் ஒளிந்தன. அந்த செய்தியில் வாகைப்புறத்தை ஆளும் வஜ்ரா என்னும் அரசன் 5 நாட்களில் வேங்கையூரை தாக்க பெரிய படையுடன் வரப்போகிறான் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை கேட்டதும் அரண்மனையில் ஒரு நிசப்தமான அமைதி நிலவியது. யோகமாறன் ராஜாவின் முகத்தில் கவலை தென்பட்டது. ஏனெனில் சில மாதங்களுக்கு முன்பு அவர் ஒரு கடுமையான போரில் ஈடுபட்டிருந்தார். அந்த போரில் பல வீரர்களை இழந்தார். நாட்டை காப்பாற்றும் பொறுப்பு மீண்டும் அவரின் தோள்களில் விழுந்தது. வீரர்களை இழந்த சோகத்திலிருந்து ராஜா முழுமையாக மீள்வதற்கு முன்னாலேயே மீண்டும் ஒரு போரை எதிர்கொள்ள அவரிடம் போதுமான வீரர்களும் படைகளும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் அரண்மனையில் ராஜா தனியாக நின்று யோசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் என் மக்களை நான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவர் மனதில் தீர்மானித்தார். அந்த நேரத்தில் ஒரு அறிவாளி அமைச்சர் முன்வந்து, மகாராஜா, நாட்டின் எல்லைக்கு வெளியே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி இருக்கிறார், அவர் நமக்கு வழிகாட்டக்கூடும் என்று ஆலோசனை கூறினார். அந்த யோசனை ராஜாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. ராஜாவும் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டார். அடுத்த நாள் காலையில் யோகமாறன் ராஜா, அமைச்சர் மற்றும் தேரோட்டி மூவரும் ராஜாவின் தேரில் பயணத்தை தொடங்கினர். அடர்ந்த காடுகள், உயர்ந்த மலைகள், நீண்ட பள்ளத்தாக்குகளை கடந்து அவர்கள் பல நாட்கள் பயணம் செய்தனர். இறுதியில் மரங்களின் நடுவே ஒளிரும் ஒரு சிறிய குடிசையை அவர்கள் கண்டனர். அதுதான் அந்த மந்திரவாதியின் இருப்பிடம். மந்திரவாதி அனைத்தையும் கவனமாக கேட்டார். பின்னர் ஒரு பழமையான மந்திரத் தகட்டை ராஜாவிடம் கொடுத்து, இந்த மந்திரத்தை காட்டுக்குள் மிக தொலைவில் இருக்கும் ஒரு நீர்வீழ்ச்சியின் கரையில் உச்சரித்தால் மறைந்துள்ள ஒரு குகை திறக்கும், அங்கே உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் என்று கூறினார். மந்திரவாதியின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அவர்கள் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தனர். அடர்ந்த காடுகள் வழியாக உயர்ந்த மலைகளையும் நீண்ட பள்ளத்தாக்குகளையும் கடந்து பயணம் செய்தனர். ஆனால் அந்த பயணம் எளிதானதல்ல. அடர்ந்த காடுகள், தெரியாத பாதைகள், காட்டு விலங்குகள், மழையும் புயலும் அவர்களை கடுமையாக சோதித்தன. பல நாட்களாக காட்டுக்குள் பயணம் செய்தபோதும் அந்த நீர்வீழ்ச்சி ராஜாவின் கண்களில் தென்படவில்லை. தன் பருமையை இழந்த தன் ராஜா தன்னுடைய தேரோட்டியை நோக்கி, நீ முன்னால் சென்று நீர்வீழ்ச்சி எங்கிருக்கிறது என்று பார்த்துவிட்டு வா என்று கத்தினார். சிறிது தூரம் சென்ற பிறகு நீர்வீழ்ச்சியின் சத்தம் அனைவருக்கும் கேட்கத் தொடங்கியது. நடக்க நடக்க அந்த சத்தம் மேலும் பெரிதாக கேட்டது. ராஜா நீர்வீழ்ச்சியை கண்டதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அந்த நீர்வீழ்ச்சியின் முன்பு சென்று தான் வைத்திருந்த அந்த மந்திரத் தகட்டை எடுத்தார். அதிலிருந்த மந்திர சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக உச்சரிக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு தேவதை நீர்வீழ்ச்சியின் முன்பு தோன்றினாள். அவள் தன் 2 கைகளையும் அசைத்தவுடன் நீர்வீழ்ச்சி 2 பகுதிகளாக பிளந்தது. அதன் பின்னால் ஒரு மாபெரும் குகை திறந்தது. அந்த குகைக்குள் மிகுந்த ஒளியுடன் பிரகாசிக்கும் பல இரத்தின கற்கள் தென்பட்டன. நீர்வீழ்ச்சி மீண்டும் மூடுவதற்கு முன்பாக ராஜா, அமைச்சர் மற்றும் தேரோட்டி விரைவாக குகைக்குள் ஓடினர். அந்த குகைக்குள் அவர்களை ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. எங்கு பார்த்தாலும் வித்தியாசமான விலங்குகளும் பிரகாசமான கற்களும் நிறைந்திருந்தது. அந்த குகையின் ஒரு பகுதியில் சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு டிராகன் இருந்தது. அந்த டிராகன் கோபத்துடன் தனது பெரிய சிறகுகளை விரித்து கர்ஜித்தது.
அதன் வாயிலிருந்து நெருப்பு எங்கும் பரவியது. குகை முழுவதும் நெருப்பால் நிறைந்தது. அதன் கண்களில் பல ஆண்டுகளாக அடக்கி வைத்த கோபமும் விரக்தியும் தென்பட்டன. சங்கிலியால் கட்டப்பட்டிருந்ததால் அது மிகவும் கோபமடைந்திருந்தது. ராஜா டிராகனிடம் சென்று அதனுடன் பேச முயன்றார். ஆனால் கோபத்தில் இருந்த டிராகன் ராஜாவை நோக்கி நெருப்பை கக்கியது. ராஜாவுடன் வந்தவர்களை நோக்கியும் அது நெருப்பை கக்கியது. அனைவரும் அங்கும் இங்கும் சிதறி ஓடினர். ராஜா ஓடும்போது ஒரு கல்லில் தடுமாறி கீழே விழுந்தார். அதை பார்த்த டிராகன் ராஜாவை துரத்த ஆரம்பித்தது. உயிருக்கு பயந்து ராஜாவும் ஓடினார். பின்னர் தைரியத்தை திரட்டி மீண்டும் டிராகன் முன்னே சென்று, நான் உன்னை விடுதலை செய்கிறேன், உனது சங்கிலிகளை உடைக்கிறேன், அதற்கு பதிலாக என் நாட்டான வேங்கையூரை காப்பாற்ற நீ எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராஜாவின் தைரியம், நேர்மை மற்றும் நீதியை உணர்ந்த டிராகன் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. சங்கிலிகள் உடைக்கப்பட்டதும் டிராகன் சுதந்திரமாக சுவாசித்து வெளியே வந்தது. நெருப்பால் எரிந்த குகையிலிருந்து ராஜா, டிராகன், அமைச்சர் மற்றும் தேரோட்டி 4வரும் வெளியே வந்தனர். குகையிலிருந்து வெளியே காட்டுக்குள் வந்தபோது அங்கு நெருப்பால் எரியும் கொம்புகளை கொண்ட ஒரு அதிசயமான மாயமான் அவர்களின் கண்களில் பட்டது. அந்த மானின் கொம்புகள் பிரகாசமாக ஒளிர்ந்தன. ராஜாவையும் அமைச்சரையும் பார்த்ததும் அந்த மாயமான் முழுவதும் நெருப்பால் எரியத் தொடங்கியது. ராஜா அந்த மானிடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறி தனது நாட்டை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டார். அந்த மாயமானும் ராஜாவிற்கு உதவ ஒப்புக்கொண்டது. பின் ராஜா டிராகனின் மீது ஏறி அமர்ந்தார். தேரோட்டி மாயமானின் மீது அமர்ந்து அதை செலுத்தினார். மாயமான் வேகமாக காட்டுக்குள் ஓடியது. அதே நேரத்தில் வஜ்ரா அரசன் தனது படைகளுடன் வேங்கையூரை தாக்க ஆரம்பித்தான். புகையும் அலறல் சத்தமும் நகரத்தை சூழ்ந்தது. வீரர்கள் அங்கும் இங்கும் சண்டையிட்டு திரிந்தனர். மக்கள் உயிருக்கு பயந்து ஓடினர். வஜ்ரா அரசன் யோகமாரனின் கோட்டை சுவர்களை தாக்க ஆரம்பித்தான். இரு படைகளும் நேருக்கு நேர் மோதியபோது வானம் திடீரென இருண்டது. கருமையான மேகங்கள் சூழ்ந்தன. அந்த நேரத்தில் வானில் நெருப்பை கக்கிக் கொண்டு டிராகன் தோன்றியது. அதன் மீது யோகமாரன் ராஜா அமர்ந்திருந்தார். அவருடன் மாயமானின் மீது தேரோட்டியும் வந்தார். யோகமாரன் ராஜா டிராகனை கொண்டு எதிரி படைகளின் மீது நெருப்பை கக்கச் செய்தார். போர்க்களம் முழுவதும் நெருப்பால் நிறைந்தது. வீரர்கள் பயந்து ஓடினர். அதே சமயம் தேரோட்டியும் மாயமானின் நெருப்பால் எரியும் கொம்புகளை கொண்டு எதிரி படைகளை வீழ்த்தினார். டிராகனுக்கும் மாயமானுக்கும் பயந்த எதிரி வீரர்கள் தங்களுடைய ஆயுதங்களை கெழை போட்டுவிட்டு சரணடைந்தனர். வெற்றி வெற்றி என்று முழங்க யோகமாரன் ராஜா வெற்றியுடன் திரும்பினார். சரணடைந்த வஜ்ரா அரசனை சங்கிலியால் கட்டி அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அவனை பாதாள சிறையில் அடைத்தனர். ராஜா தனது வாக்குறுதியின்படி டிராகனுக்கும் மாயமானுக்கும் கோட்டையின் ஒரு பகுதியை அவர்களான வசிப்பிடமாக அமைத்தார். எப்போதும் டிராகனும் மாயமானும் கோட்டையின் சுவர்களில் அமர்ந்து நாட்டை பாதுகாத்தனர். குழந்தைகள் அவற்றை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். மக்கள் பாதுகாப்பை உணர்ந்தனர். இனி யாராவது வேங்கையூரை தாக்க முயன்றால் இந்த டிராகன் மீண்டும் போரிடும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டது. அவ்வாறு வேங்கையூர் என்ற அந்த நாடு நீண்ட காலம் அமைதியுடனும் பாதுகாப்புடனும் செழித்து விளங்கியது.